ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கென்று நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45 அதிகாரம் 6 வசனம். நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன், நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். எவ்வளவு எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு ஆச்சரியமான விஷயம். நீங்கள் என்னை அறியவில்லை, ஆனால் நான் உங்களுக்கு இடைக்கட்டு கட்டினேன். அது என்ன இடைக்கட்டு? அது என்ன கட்டினா? நானே கர்த்தர், வேறொரு இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே. அவர் என்ன இடைக்கட்டு நமக்கு கட்டினார்? பாவத்தில் மனிதன் கிடக்கும் பொழுது அவன் தன்னுடைய பாவத்து நிமித்தம் எல்லாவற்றையும் இழந்து விடுகிறான். ஆதாம் பாவம் செய்தபோது தான் நிர்வாணி என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. புரிந்து கொண்டான். பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான். ஆனால் நமக்கு தெரியாது, இயேசு கிறிஸ்து எனக்காக இரத்தம் சிந்தி, எனக்காக ஜீவனை தந்து, எனக்காக மரித்து, எனக்காக 3ஆம் நாள் எழும்பினார். என்னுடைய பாவங்களை சிலுவையில் அவர் இரத்தத்தின் மூலமாய் சிந்தின இரத்தத்தின் மூலமாய் என் பாவங்களை அவர் கழுவுகிறார் என்பதை நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு காலம் வந்த பொழுதோ அதை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். என் இடைக்கட்டு கட்டப்பட்டது. என்னுடைய பாவத்தை நிமித்தம் நம் இழந்து போன எல்லா மேன்மையும் ஆண்டவர் திரும்ப எனக்கு கொடுக்கும்படி முதலாவது என் இடைக்கட்டை கட்டுகிறார். என் வஸ்திரத்தை சரி செய்கிறார். ரட்சிப்பின் வஸ்திரம் என்ற வஸ்திரத்தை அவர் உடுத்து வைக்கிறார். பின்பு அவர் சொல்லுகிறார், நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. I am the Lord, no any other thing in this world. நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, வேறு ஒருவரும் அங்கு இல்லை. நான் தான் உன்னை ரட்சிக்கும்படி சிலுவையில் மரித்தேன், 3ஆம் நாள் உயிரோடு கூட இடம்பினேன், இன்றைக்கும் ஜீவிக்கிறேன். He is alive today, forever. He is the God who gave his blood for us. He shed his holy blood on the cross to cleanse all our sins. And he wants to make us a righteous person before God. தேவனுக்கு முன்பாக அவனை நீதிமானாக மாற்றுவதற்காகவே தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். நீ விசுவாசித்தா, நீ அறியவில்லைதான். இயேசு என்றால் யார் என்று கேட்டாய்தான். இயேசு என்றால் என்ன விலை என்று கேட்டாய்தான். இயேசு என்றால் யார், அவர் எனக்கு என்ன செய்தார் என்று கேட்ட நபர்தான். ஆனால் இப்பொழுது அவர் ஒரு இடையை கட்டியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இப்பொழுது நீ இயேசுதான் இரட்சகர் என்று சொல்ல பண்ணியிருக்கிறார். உன்னை அறிந்து கொள்ள பண்ணியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் அன்பை நீ தெரிந்து கொள்வதற்கு செய்திருக்கிறார். அவ்வளவு செய்தவர் அவர்தான் கர்த்தர் என்று உனக்கு விளங்க பண்ணாதிருப்பாரா? நிச்சயம் நிச்சயம் உன் வாழ்க்கை மாற்றப்படும். உன் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் மாறும். இனி பாவம் செய்யாது. அவரை பற்றி பிடித்துக்கொள். அவருடைய பரிசுத்தத்தில் நிலைத்திரு. அவரே பெரிய நன்மைகளை உனக்கு செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். அவர் உனக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தவர். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் இரட்சகராக இயேசுவே, உடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நீ நாங்கள் அறியாதிருந்தோம்ப்பா, ஆனால் நீங்கள் எங்களை தேடி வந்தீங்க. எங்களுடைய இடைக்கட்டெல்லாம் இல்லாமல் இருந்தது, இடைக்கட்டினீங்க. நாங்கள் இழந்து போன மேன்மை, மகிமை, அவமான, நிந்தைகள் எல்லாவற்றையும் நீக்கி எங்களை மீண்டும் தூக்கி நிறுத்தினீங்க. இந்த செய்தியை கேட்குற அருமையான நம்முடைய பிள்ளைகள் ஒரு வேலை வேதனையில் இருக்கலாம்ப்பா, கண்ணீரில் இருக்கிறான்ப்பா. ஒரு தெளிவை, ஒரு சுகத்தை இப்பொழுது கட்டளையிட்டு உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி தரணும். அவருடைய எல்லா குறைவுகள், பாவங்களை மன்னித்து தரணும். நீர் இரத்தம் சிந்தி நீரே, உண்மையில் அவர்கள் நம்பிக்கை வைத்து விசுவாசிக்கும் பொழுது நீர் அவர்களுக்கு மன்னிக்கிறீர் என்கிற நம்பிக்கை அவர்களுக்குள்ளே உண்டாகட்டும். கிருபை இறங்கி வரட்டும், தயவு வெளிப்படட்டும், உங்கள் நாமத்தை உயர்த்தும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த செய்தியின் மூலமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்றால் அதை எங்களுக்கு தெரியப்படுத்த மறந்து விடாதிருங்கள். மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன், ஆமேன்.